2050 சென்னையின் கடல் மட்டம் 19.53 சென்டிமீட்டர் உயரும் எனவும் 5 கிலோமீட்டர் சென்னையின் நிலப்பரப்பில் கடல் நீர் புகுந்துவிடும் எனவும் பல ஆய்வு அறிக்கைகள் குறிப்பிடுகின்றன. இதற்கான முக்கிய காரணம் கச்சா எண்ணெய் பயன்பாடுகளே என ஆய்வுகள் குறிப்பிடுகின்றன. 45 முதல் 60% கச்சா எண்ணெய் பிளாஸ்டிக் உற்பத்தி செய்வதற்கு மூலப்பொருளாக உபயோகிக்கப்படுகின்றன. இதன் காரணமாகத்தான் குளோபல் வார்மிங், நில அதிர்வு மற்றும் பல இயற்கை பேரழிவுகள் ஏற்படுகின்றன. சென்னையின் ஒரு நாள் பிளாஸ்டிக் கழிவுகள் இடை மட்டுமே 440 டன். இதில் வெறும் 19% மட்டுமே முறையாக மறுசுழற்சி செய்யப்படுகிறது. மீதமுள்ள 81% கூவம் மாதிரியான ஆறுகளிலும் நீர்நிலையங்களிலும் இறுதியாக நமது நிலப்பரப்பு அடியிலும் சிக்கிக்கொண்டு மழை நீர் உறிஞ்சுவதற்கு களங்கம் ஏற்படுத்துகின்றது. இதன் அனைத்தையும் கருத்தில் கொண்டு மத்திய மற்றும் மாநில அரசின் நிதி உதவி பெற்று தொடங்கப்பட்டதுதான் HLR PET நிறுவனம். நமது நிறுவனத்தில் மறுசுழற்சி செய்யப்படுகின்ற பிளாஸ்டிக்ஸ் RPET பாலிஸ்டர் நூல்கள் செய்வதற்கும் புதிய பிளாஸ்டிக் செய்வதற்கும் உதவும். மற்றொரு முக்கியமான நன்மை என்னவென்றால், நாம் இந்த முறையில் மறுசுழற்சி செய்வதனால் பூமிக்கு மற்றும் அதில் வாழும் எந்த ஒரு உயிரினத்திற்கும் பாதிப்பு இல்லை என நிரூபிக்கப்பட்டுள்ளது. தற்போதைய நிலையில் நமது நிறுவனம் ஒரு நாளிற்கு 10 டன் பிளாஸ்டிக் கழிவுகளை மறுசுழற்சி செய்கிறது. மேலும் பொதுமக்கள் மற்றும் அரசாங்க ஆதரவு கிடைத்தால் மேலும் பல மடங்கு பிளாஸ்டிக் கழிவுகளை மறுசுழற்சி செய்து தூய்மையான மற்றும் பாதுகாப்பான சுற்றுச்சூழலை உருவாக்க விழைகிறோம். நன்றி. HLR PET.